நிறைவடைஞ்சிருச்சு. நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சும்மா மேடைக்காகவும் ஆசைப்படுறாங்க. சூப்பர். இப்போது இந்த ஈவினிங்கினுடைய ரொம்ப முக்கியமான தருணம். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆடியோவை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது தான், இந்த மேடை, இந்த அரங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட் இங்கே எல்லாருக்குமே. விஷால் பாருங்கள், நடுங்கிறார் அப்படியே அங்கே போகிறதுக்கு. மணிகண்டன் போங்க. ஸோ ரொம்ப நன்றி. இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். மியூசிக் கம்போசர் ரதன்லேருந்து இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் முக்கியமான தருணம், பெரிய தருணம். இந்த படம் பல பேர் போய் சேரப்போகுதுன்னா அதுக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவல்ஸ் ஓகேவா? ஓகே, சைலண்ட். ஓகே, டன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார், நீங்கள் பேசி கேட்க, உங்களுடைய வாழ்த்தை நாங்கள் எல்லாரும் உங்கள் குரலில் கேட்க ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்காக. எங்கள் ரசனைகளின் ஆண்டவர் இப்போது பேச போகிறாங்க. தேங்க்யூ. வணக்கம். இந்த மேடையில் தயாரிப்பாளர் அக்பர் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர் பெயர் எங்கேயும் இல்லை. அஜ்மல் கான் அண்ட் ரேயா தான் இருக்கு. அவரும் தயாரிப்பாளர் தான். இந்த தயாரிப்பாளர்களின் தயாரிப்பாளர் அவர். அதனால் அவர் பெயர் போட்டுக்கல. ட்ரைடன்ட் ஆர்ட் ரவி கூட பேர் போட வேண்டாம், ட்ரைடன்ட்னாலே நான் தாங்கிற மாதிரி பெருமிதத்துடன் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவர்கள்தான் இந்த படத்தின் முக்கியமான தூண்கள். இங்கே இருக்கும் பல பேரும் இங்கே வந்திருப்பது அந்த உறவுக்காகத்தான், அந்த நட்புக்காகத்தான். அதில் நானும் ஒருவன். இங்கே பேசும்போது எல்லாரும் நாங்கள்லாம் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாருமே அப்படிதாங்க. இந்த மேடையில் நான் உள்பட, சிவாஜி சார் உள்பட எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு இது நடக்குமா அப்படின்னு வியந்தவங்க தான். சினிமா ரசனைக்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் தெரியாது. நெருப்புன்னு நெருப்பு தான். அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு பத்திக்க. அப்படி பிடிச்ச நெருப்புகள் இங்கே எத்தனை இருக்கிறது என்று எண்ணி எனக்கு காருடன் சொல்ல தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டீ கடையிலிருந்து இதுவரை வர முடியும்னா இங்கிருந்து அடுத்த பயணத்தையும் உங்களால் தொடர முடியும் என்று நான் நம்புகிறேன். எந்த டீ கடையில் சாப்பிட்றீங்க அந்த டீயை நானும் சாப்பிட்றேன்னு அது அப்படி போயிடாதீங்க. நீங்கள் அந்த டீயில் சுவை சேர்த்தது இவங்க தான், இவங்களுடைய ஆர்வம் தான். இவங்க எந்த டீ கடையில் உட்காந்து குடிச்சிருந்தால இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. அதற்கு காரணம் நட்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய ஆர்வமும் அவர்கள் தன்னுள் வளர்த்து கொண்ட திறமையும். அது இல்லாமல் இங்கே ஜொலிக்கவே முடியாது. இங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது. அதுதான் உண்மை. அதை சில பேர் மறுக்கலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது. இங்கே தான், இதுதான், இது ஒரே மதம், ஒரே கதை, ஒரே ஒளி. இந்த இருட்டில் இது மட்டும்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறத ஜாக்கிரதையாக சொல்லணும். பதட்டமும் பயமும் இருக்கும். இங்கே பாலுமகேந்திரா அவர்கள் சொன்னதை கேட்டு சொன்னார்கள். நான் நேரையே இருந்து கேட்கும் பாக்கியம். அவர் எனக்கு வாத்தியார்னு தெரியாது. நான் நண்பருங்கிற முதல்ல என்ன பாலு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியும்.
ஆனால் அவர் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு வச்சு அவர் ஒரு வாத்தியார் தாங்கிறது. அது மாதிரி நிறைய பேர் என் வயசுக்காரர்களே இருக்கிறார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கள். என்னை விட வயது குறைந்தவர்களும் இருக்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு தனி காலகட்டம் கிடையாது. வாழ்க்கை தொடர்ந்து கொடுக்க முயற்சித்துத்தான் கொண்டிருக்கிறது. நாம் தான் கர்வத்தில் அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதுதான் நான் உணர்ந்த உண்மை. இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொன்னபோது அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு கேட்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஜெயகாந்தன் கேட்க மாட்டார். அதனால நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். குருதி புனல்ங்கிறது ஈபா அவர்கள் எழுதிய ஒரு நாவலின் தலைப்பு. அவர்கிட்ட எதுக்கும் போய் கேட்டுருங்க, வருத்தப்பட்டு போறாரு அப்படின்ட்டு ஆள் விட்டு அனுப்பிச்ச போது, அது கம்பராமாயணத்தில் இருக்குது சார் குருதி புனல்ங்கிற வார்த்தை. என்கிட்ட பர்மிஷன் கேட்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கிண்டல் அடிக்கிறாரா என்னன்னு கேளுங்க, அது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கும் சொந்தம்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மேடையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து வியத்தலும் இல்லமே இகழ்தலும் இல்லமேன்னு இருந்தாலே போதுமானது. நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அதற்கு மேலே எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்றும் மரியாதை செய்ய வேண்டியதில்லை. எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள். எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. ஆனால் உணர்ந்துங்கன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். நான் அதைத்தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கும்போது இந்த நான் கூட ராதானா ரதனா அப்படின்லாம் யோசித்தேன். நான் தசரதன்னு சுருக்கி ரதன் வச்சுக்கிட்டாரோன்னு அப்புறம் கேட்டேன். அவர் பேச்சிலிருந்தே தெரிஞ்சது அம்மாவுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் தாயாருக்கு என் வணக்கங்கள். ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க, ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க, நாய்க்குட்டியை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டு இருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்த்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அது எதை காட்டி ஊட்டினாங்கிறது இல்லை. இதில் கொஞ்சம் காட்சிகளை நான் பார்த்தேன். அது சொன்னது போல் அதில் யதார்த்தம் தெரிந்தது. பாடல் காட்சிகளை வைத்து படத்தை சொல்லிட முடியாது. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்கலாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான். அது சொன்னால் கோச்சுக்குவாங்க. இங்கேயே ரதனே கூட கோச்சிக்கலாம், இல்லை இந்த விழாவுக்கு காரணமானவர்கள் கூட கோச்சிக்கலாம். ஆனால் அதை எப்படி அந்த கதையுடன் கலக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த திறமையாளர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கதையும் கெடாமல் அது பாலச்சந்தர் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஒரு வர்த்தகத்தில் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், அதனால் அது தொடர்கிறது. இந்த பாட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ முதல்ல டேப்பில் இருந்தது, ரெக்கார்டில் இருந்தது, அதுக்கப்புறம் டிஸ்காக மாறிச்சு. இப்போ டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாருக்கும் போனாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த வட்ட வடிவை காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் பாட்டும் இருக்கும். அது எதுக்காகங்கிறது எங்களுக்கே இன்னும் புரியல. இது நான் என்னமோ இப்போ பாருயா ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ திமிரில் பேசுகிறேன். இல்லைங்க, நான் 19 வயசுலேயே அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சிடும். எண்ணிக்கை குறைந்ததே தவிர பாட்டு போகவில்லை. ஆனால் யாருமே இதுவரையில் தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. இது எல்லா டைரக்டர்களுக்கும் சவால் இல்லை. ஒரு சின்னதாக சுருக்குன்னு கேட்டுவிட்டானா இன்னைக்கு நம்ம போய் ஒரு மியூசிக்கல் எடுப்போம். நல்ல ஒரு மியூசிக்கல் தமிழில் வரணும். மியூசிக்கல் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஒத்திகை வேணும். ஒத்திகை செய்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது செய்யும் பொழுது தான் இது முன்னேற்பாடு. அது முன்னேற்பாடுன்னு சொல்லும்போது இந்த அரங்கத்தை பார்த்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கோவிடு அது போயிடும், இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறது நல்ல எண்ணம் தான், இல்லைங்கள. ஆனால் அஜாக்கிரதையாக தயவு செய்து இருந்து விடாதீர்கள். அதற்கு முன்னுதாரணமாக நானே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நான் அஜாக்கிரதையாக இல்லை,
முடிஞ்ச வரலும் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்வேன், நான் நம்முடைய குப்பத்தில் மழை பெய்த பிறகு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்திருக்கிறேன். அங்கெல்லாம் வராதது அமெரிக்க ஏர்போர்ட்டில், துபாய் ஏர்போர்ட்டில் தான் எனக்கு வந்தது. அதனால் நான் அந்த ஊரை குறை சொல்கிறேன்னு இல்லை, எங்கேருந்து வரும்னு தெரியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இத்தனை பேர் பேசியிருக்காங்க, அங்கே போய் மைக்கில் ஸ்ப்ரே அடிப்பீங்களான்னு. அதுவும் செய்யலாம், நான் செய்யலை, வேறு மைக் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் செய்யலாம், அதெல்லாம். இங்கே செருப்பு போடுறத எப்படி கௌரவமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த மாதிரி மாஸ்க் போடுறதையும் தயவு செய்து கௌரவமாக நினச்சிருங்க. அதில் அசிங்கப்படாதீங்க, அழகு கெட்டுடுன்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே அழகு இருந்ததுன்னா என்னைக்காவது அதை எடுக்கும்போது அது தெரியாமல் போயிடாதுங்க. அதனால் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு அழகு. அதை நீங்கள் தயவுசெய்து எல்லாருக்கும், நான் ஏன் இப்படி மாஸ்க் போடுங்கன்னு கேட்குறேன்னா, இந்த போதிய இடைவெளின்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டை காலி பண்ணிவிடுவாங்க. எல்லா சீட்டும் நிரம்பி இருக்கணும்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுருந்தா ஒரு வேளை விடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக. சுயநலம் என்று நீங்கள் சொல்லலாமே, நீங்கள் எல்லாம் நலமுடன் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையே நடத்த முடியும் என்பதுதான் உண்மை. எல்லோரும் நலமாக இருங்கள், எல்லோரும் வெற்றி பெறுங்கள். இதில் முக்கியமாக டைரக்டரை நான் பார்த்துருக்கேன், அப்புறமா தான் ஞாபகம் வந்தது எங்கே பார்த்தேன்னு. நல்ல உழைப்பாளி, குறுகிய காலத்தில் வந்து விட்டார்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவரை கேட்டால் தெரியும் எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமாம்பார். அதனால் எதுவுமே எனக்கு வியப்பாக இல்லை. திறமையாளர்கள் மிளிர்ந்தே தீருவார்கள். அவருக்கு வந்து என்னை தெலுங்கு பையன் நினச்சிட்டிங்க சார், நான் தமிழ் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இசைக்கே அந்த பாகுபாடே கிடையாது, திறமைக்கே கிடையாது அது. அதனால் நீங்கள் இன்னும் எல்லோரும் கன்னட பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம், ஹிந்தி பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம். எதுவாக இருந்தாலும் உங்கள் தாய் நீங்கள் யார் என்பதை சொல்வார், உங்கள் பெயர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் உங்களுடைய பலம். உங்களுக்கு தைரியம் கொடுத்த ரஹ்மானுக்கு நன்றி. ஏன்னா அவர் வேற மாதிரி சொல்லி உங்களை இந்த பக்கமே வராமல் பண்ணியிருக்கலாம் ஒரே வார்த்தையில். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கும் அது செய்யலான்னு சொன்னவர், எனக்கு தெரியும் அவரைங்கிறதுனால சொல்கிறேன். நான் யாரையோ பற்றி பேசலை, பர்சனலாகவே எனக்கு தெரியும். மனமாற சொல்வார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் உங்களை இங்கே இந்த மேடை வரை அனுப்பி வைத்தவர் அவரும் தான். அவருக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சொல்லிட்டீங்க. முக்கியமாக இந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸுக்கும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளருக்கும் என் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இங்கே இருந்து நிறைந்த மனத்துடன் வாழ்த்திய இயக்குநர்கள் பலரும் வெற்றி கொடி நாட்டியவர்கள் தான். இருப்பினும் உங்களை தங்களில் ஒருவராக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை நீங்கள் என்றென்றும் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் அலாட். அண்ட் இங்கே வந்து உங்களுடைய கரங்களால் எங்களுடைய ஆடியோவை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் எங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ட்ரைடன் ஆர்ட்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் முதல் படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ரொம்பவே ஆழமாக எல்லா கேரக்டர்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் படம் பார்க்கும்போது உங்கள் ஒருத்தருக்குமே ஏற்படும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உண்மையை சொல்லணுன்னா, நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணணுன்னு சொன்னதை விட இந்த ஸ்கிரிப்ட் தான் எங்கள் எல்லாரையுமே செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை இவங்க பண்ணாதான் நல்லாயிருக்கும், இந்த கதாபாத்திரம் இவங்க பண்ணாதான் நல்லாயிருக்கும், இந்த ஒர்க் இந்த டெக்னீஷியன் பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி கதை எங்களை வழிநடத்தியபடி ட்ராவல் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்குமே என்னுடைய நன்றி. ஆல்
காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப அவங்களுடைய 100% இன்புட் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த கதைக்கு முக்கிய காரணமே நம்ம டைரக்டர் தான் இல்லையா? ஸோ இவ்வளோ அழகான ஒரு கதையை கொடுத்த எங்களுடைய டைரக்டருக்கு என்னுடைய நன்றி. இது அவருடைய முதற் படம். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது இது அவருடைய முதற் படம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் டைரக்டரை பற்றி நானே நிறைய சொல்ல வேண்டாம். நாளைக்கு படம் பார்த்துட்டு மக்கள் அனைவரும் எங்கள் டைரக்டரை பற்றி பேசணும்னு அதை கேட்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய டைரக்டர் விஷால் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த விழாவின் நாயகன் திரு ரதன் சார் அவர்கள். ரதன் சார் நாங்களாம் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். எங்களுடைய படத்துக்காகவும் எங்களுடைய கதைக்காகவும் மட்டுமே இருக்கும். ஃபைனலி அவர் எதுவுமே பேச மாட்டார், பட் எங்கள் வாயை அடைச்சிருவார். இவ்வளோ அருமையான மியூசிக்கை கொடுத்து படத்தில் ஆர்ஆர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். அண்ட் ரதன் சார் இந்த படத்தினுடைய பெரிய பலம் அப்படி தான் நான் சொல்வேன். தேங்க்ஸ் டு சோனி மியூசிக் அண்ட் டீம். கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுடைய கோ ப்ரொடியூசர் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கு. நட்பின் நிமித்தம் எங்களுடன் இணைந்து இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்திருக்க எங்களுடைய கோ ப்ரொடியூசர் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் முதற் படைப்பு. இந்த படத்தை மக்களிடத்தில் நேர்த்தியான முறையில் கொண்டு போய் சேர்க்க போகும் பத்திரிகை, ஊடகம் மற்றும் சோஷியல் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் இந்த படத்தினுடைய முதல் ஆடியன்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் ஆக்டராக அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட் சார்பாக வந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக வரவேற்கிறேன். குறிப்பாக பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்கள், எல்லா படங்களுக்கும் கடந்த 20-25 வருஷமாக எல்லாமே எங்களுக்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த படமும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையும் வருக எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்தையும் தாண்டி பல வேலை சுமைகளுக்கு நடுவில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நான் சார் எங்கேயுமே போகல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்களா, ரொம்ப கம்பல் பண்ணி வர வச்சுருக்கோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடையில் இருந்திருக்க எல்லா நண்பர்கள், வெல்விஷர்ஸ், யாராவது விட்டுருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. படத்தை பற்றி ரியா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். லைஃப்லேயே இது ரொம்ப ஒரு முக்கியமான மொமெண்ட்டு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்த படத்துக்கு கமல் சார் ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கிறது, ப்ளஸ் வெற்றிமாறன் சார், கஸ்தூரி ராஜா சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வார்த்தையே வரல, கஷ்டப்பட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன். ப்ளஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் நடித்த நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு வெளில வந்தது. படத்தோட டைரக்டர் விஷால் சார், ப்ளஸ் மணிகண்டன், லிரிக்ஸ் விஜய், மௌலி. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அது நடந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தமிழரசன் கூட நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதுக்கு இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது இந்த நிற்கிறதுக்கு, கமல் சார் முன்னாடி நிற்கிறதுக்கு. ப்ளஸ் இந்த படத்துக்கு நாங்கள் எங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ஸ்னால், இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது, எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும், நம்மனா கனவா கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி
எங்கேயோ ஆழ்வார்பேட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரியவாரா இங்கே தெரியவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேச சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. கமல் சார் உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்ன தவறாக எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்துனதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் ஒன்றா உட்காந்து ஓகே நீ பண்ணால் நீ நடிக்கும்போது நான் எழுதுறேன் இப்படின்னு சொல்லி வெறும் கனவா, அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரா அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவுலேயே நின்று போயிடுமா, இது வெறும் கனவா மட்டுமா போயிடுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு அந்த கதையில் நாங்கள் எல்லாரும் நடிக்க வேண்டி வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர். எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால். ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெய்யேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா நான் வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்து தெரியும் எனக்கு அவரை. நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்கள் 3 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டம்ப்ட்டுங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஆண்டவரன் கத்துவோம் பஸ்ஸில் இருந்து. ஸோ பட் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடச்சிது அது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்கேஎஃப்ஏயோட அசோசியேட்டாக இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு வாய்ப்பு ஐ திங்க் விஷால் ஹஸ் காட் நோ. எங்கள் ப்ரொடியூசர் அக்பர் சார் ஆஃப் அசோசியேஷன் வித் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் அண்ட் கமல் சார் ஃபார் மோர் தென் 15-20 years. ஸோ நாங்கள் இருந்து என்ன கிராஃப்ட் கற்றுக்கிட்டோமோ இல்லையோ வி ஹவ் லேர்ன்ட் டிசிப்ளின். ஸோ ஐ திங்க் அக்பர் சார் ஹஸ் ஃபாலோட் இட். ஸோ முதல் விஷால் சார்கிட்ட கதை கேட்கும்போது ஒரு லைனாக சொன்னார், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இமீடியட்டாக வி புட் ஹிம் ஆன் டு அக்பர் சார். கேட்ட உடனே ஹீ ஸ்பெண்ட் டைம் ஆன் ப்ரெப். ஸோ உடனே அவர் பண்ண ஆரம்பிக்கல, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டார். ஹி கேவ் தட் ஸ்பேஸ் டைம் ஃபார் த டைரக்டர் டு டெவலப் த ஸ்டோரி, ஷெட்யூல் பண்ணுறது, அதுக்கு பிளான் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஐ திங்க் இஸ் ஃபாலோட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் த வேர் ஹி வாஸ் அசோசியேட்டட் ஃபார் பாஸ்ட் 20 years. ஆல் தி பெஸ்ட் விஷால், ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். வாழ்த்துக்கள். மாதிரி நர்வஸாக இருக்க, வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ராஜன் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ திஸ் சாங். ஸோ தேங்க்ஸ் a lot ராஜன், and to producer ma'am and sir, thank you so much for giving this opportunity. I'm basically a rapper, so I'm just a small part of this movie. ஆட்டமெல்லாம் கொஞ்சம் காலம் அப்படின்ற பாட்டு எழுதி I've rapped it. So எனக்கு அதிகமாக பேச வரல. I just want to rap few lines from that song to you all. So it goes like this. பொய்யை ஏன் கொண்டாடினோம், நேசிக்க ஏன் யோசித்தோம், பெருமை பித்திக் கொள்கின்றோம், எதை நோக்கி போகின்றோம், குறைய சொல்லி புலம்பினோம், குரலை எழுப்ப தயங்கினோம், கண்மூடி வாய்ப்பொத்தி செவி சாத்தி வாழ்க்கையை வாழ்கின்றோம். மற்ற பாட்டெல்லாம் அதில் கேட்பீங்க. So this is the song. Thanks a lot for giving me this opportunity. Thank you. Have a great evening guys. Thank you. சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே விஜய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி தாண்டா பார்க்குறேன் அப்படின்றீங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கமல் சாரோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்றைக்கி ஆந்திராவில் போடுறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஆந்திராவுக்கு பஸ் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்த கேங்கு. ஸோ அப்படி இருந்த பசங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு சார் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அண்ட் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும்,
கேஎஸ் ரவிக்குமார் சார், வெற்றிமாறன் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. பிரபு சாலமன் சார், எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நன்றியோடு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஒரு 10-12 வருஷம் கனவுன்னு தான் சொன்னோம். அடிக்கடி சொல்லுவோம், டீ கடையிலே நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுமாடா இல்லை எப்படிரா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அது அவ்வளோ பெரிய ஒரு கனவு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நினைவாகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு விஷால் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும், டைரக்டருக்கு, எங்கள் என்டையர் டீம் சார்பாக. அப்பயே பேசிகிட்டே இருப்போம், நீ இதை ஹோஸ்ட் பண்ணணும், நீ லிரிக்ஸ் எழுதணும், நீ நடிக்கணும், நீ இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நாள் நினைவாகும்னு நினைக்கல. ஏன்னா இதே ரோட்டில் தான் நின்று இந்த டீ சாப்பிடுவோம். இன்றைக்கி அதே பேனரில் இங்கே எல்லாரோட ஃபோட்டோ இருக்குது, பேர் இருக்குன்னா அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ப்ரொடியூசர் சார் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்டு இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு சில காரணங்களால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் விஷால்கிட்ட கேட்டேன், என்றைக்காக இருந்தாலும் முதல் காதல் முதல் முத்தம் மாதிரி முதல் படம் என்றைக்கும் மனசில் நிற்கும் மச்சான், இதில் எப்படியாவது என்னோட பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, ஆனால் நான் பிளான் பண்ணிட்டேன், நம்ம ஒரு பாட்டு ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி பண்ணது தான் அந்த 2 பாட்டும். ஸோ மியூசிக் டைரக்டர் ரதன் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இந்த படம் எங்கள் படம் அப்படின்னு நாங்கள் உரிமையாக சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு 12 வருட டீ கடை கனவு இந்த மேடையில் உலகத்தில் 1000 நாயகர்கள் இருக்கலாம், ஆனால் உலக நாயகன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் முன் நிறைவேறியது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நான் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம் ஒர்க். ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இங்கே நானும் இந்த கமலஹாசன் சார் பேசுகிறதையும் அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னையும் மேடைக்கு ஏற்றிட்டாங்க, பரவாயில்ல. இந்த படம் வெற்றியடைய என் மனதார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய திரையுலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஸ்பெஷலி நான் என்றும் வியந்து பார்க்கும் சலிக்காத ஒரு பிரம்மாண்டம் என் இனிய கமல் சார் அவர்களுக்கு வணக்கம். இங்கே விஷால் வெங்கட்டோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் தெம். அதே மாதிரி என்னுடைய தயாரிப்பாளர் அக்பர் சார், அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்னுடைய வெல்விஷர், ஆடிட்டராக இருந்து இன்றைக்கி தயாரிப்பாளராக உயர்ந்திருக்காரு. காட் பிளஸ் யூ சார். அதே மாதிரி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், வாழ்த்துக்கள். இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் ரதன் அவர்கள். சத்தங்கள் புதுசாக இருக்குது. ட்ரெய்லர் முன்னோட்டம் முழு ஓட்டத்தையும் பார்க்க தூண்டுது. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகள் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய ஆசான் உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் மற்றும் சோஷியல் மீடியா, ஸ்பெஷலி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படத்தில் என்னுடைய கணவரும் மகனும் வேலை செஞ்சுருக்காங்க. கூடுதல் பொறுப்பு எனக்கு. ஆனால் நான் வெறும் டேட்ஸ் தான் பார்த்தேன். ஆனால் என்னை மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. நான் ஸ்பெக்டேட்டராக தான் வந்தேன். ஆனால் கூடுதலான ஒரு மகிழ்ச்சிகரம், தலைவர் அவர்களை இங்கே பார்ப்பேன் என்று அது ஒன்று. நிறைய நண்பர்களையும் நான் பார்த்தேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடகம் பத்திரிகை ஊடகம் முன்னாடி அமர வச்சு உங்களை அழகு பார்க்குறது தான் எங்களுக்கு பெருமை. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. அதை நிச்சயம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் படத்தையே பார்க்குறாங்க மக்கள். அதனால் தாராளமாக நல்லபடியாக எழுதுங்க. நன்றிகள். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் விஷால் வெங்கட் அவர்களுக்கு நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. எப்படி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் படம் ரிலீஸ் அன்றைக்கும் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஆசைப்படுறேன். அண்ட் எங்கள் படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் கமல் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நம்ம ஊரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் நம்ம ஊரை வச்சுக்கிட்டு பேச முடியாது. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல பாடல் கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. ஒரு நல்ல படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். என் ஆத்தாளையும் அப்பனையும் வணங்குகிறேன். சாதனைகளை எல்லாம் நிகழ்த்திவிட்டு சரித்திரமாகி நம் உடன் அமர்ந்திருக்கும் நம் மக்கள் நாயகன், நம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களே, நம் தமிழுக்கு சொந்தமான கமல்ஹாசன் அவர்களே, வணக்கம். அவரை இங்கு அழைத்து வந்த தயாரிப்பாளர் ஆடிட்டர் அக்பர் அலி அவர்களுக்கு வணக்கம், இயக்குனருக்கு வணக்கம், அந்த டீமுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது இசை பார்த்தோம், இரைச்சல் இல்லாத இசை, துல்லியமான பாட்டு. இப்போ கேட்குறது கொஞ்சம் அபூர்வமாக இருக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்த் நாங்கள் நினைவுபடுத்துகிற ஒரு டைட்டில், அதை வச்சதுக்கு இந்த டைரக்டருக்கு ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். அவர் சில நேரங்களில் சில தயாரிப்பாளர் ஆடிட்டராகவே இருந்துட்டு இப்போ தயாரிப்பாளராக இருக்கார். அந்த மாதிரி சில நேரங்களில் தயாரிப்பாளர்கள், சில நேரங்களில் சில இயக்குனர்கள், இந்த மாதிரி ஒரு நுட்பமான படம் எடுக்கிறதுக்கு சில நேரங்களில் சில படங்கள், எப்போவாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி படங்கள் வருது. நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இசை வெளியீடு அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வருமானம் வரும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அந்த படத்தோட ரிலீஸுக்கு பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகும். படம் எடுக்கிறதும் தெரியாது, படம் முடிகிறதும் தெரியாது, படம் ரிலீஸ் ஆகிறதும் தெரியாது. இன்றைக்கி படம் ஆரம்பிக்கிற இடத்துலையும் பிரச்சனை, இன்றைக்கி படம் எடுக்கிற இடத்துலையும் பிரச்சனை, படம் முடிகிற இடத்துலையும் பிரச்சனை, படம் ரிலீஸில் பிரச்சனையோ பிரச்சனை. இந்த படத்தில் ஆடியோ லான்ச் இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர் பண்ணியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பணம் வந்ததோ தெரியல. எல்லாருமே ரொம்ப யங் டீம். இப்போ சினிமாவே இவங்க கையில் தான் இருக்குது. பழைய இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும். இவர் ரவிக்குமார் இது பண்ணுவார், சேரன் இது பண்ணுவார், வெற்றிமாறன் இது பண்ணுவார். புது இயக்குனரை பார்த்து தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த இயக்குனருக்கும் அவருக்கு தோள் கொடுத்து நின்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அவங்கள நம்பி முதலீடு பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா போகும், சில அறிகுறிகள் தெரியுது, நல்லா போகணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பிரின்சிபல் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் எல்லாருக்கும் இருந்த பிரச்சனை தான் கமல் சார் முன்னாடி பேசுகிறது. ஐ லைக் டு தேங்க் அக்பர் சார், ரவீந்திரன் சார் அண்ட் ரேயா மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஷால், என்னோடய ஸ்கூல் சீனியர். நாங்கள் ரெண்டு பேரும் ஃபுட்பால் அவனால் விளைவிக்கும். ஸோ to be together and make a movie feels very special. Thank you. And என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் கமல் சார், ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் ராஜேஷ்னா, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் மை மாம்ஸ் இந்த ஸ்டேஜ் வித் மீ, ஸோ ஃபீல்ஸ் ஸ்பெஷல். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. படிக்கவே இல்லைன்னு சொல்லி சூப்பராக மார்க் வாங்கிட்டு வர, அந்த மாதிரி தான் எனக்கு படமே எடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு வெற்றி படங்களை அள்ளி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தினுடைய டைரக்டர் விஷாலுக்கும் இசையமைப்பாளர் அறிந்திருக்கும் எல்லா இந்த ஹோல் டீமுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு ஆக்டராகவும் இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களை குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். இது ஆக்சுவலாக இதை போட்டுட்டு தான் பேசணும். உலகநாயக நபர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கு 3 ரீசன். நம்பர் 1 இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நம்பர் 2, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அக்பரும் திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், அவர்கள் என்னுடைய அடுத்த படம் இயக்குனராக நான் பண்ணுற அடுத்த படத்துக்கு தயாரிப்பாளர். அது ஒரு ரீசன். முக்கியமான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக உலகநாயகன் பக்கத்தில் தான் நம்மளை உட்கார வைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரோட உட்காந்து அப்படிங்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆக்சுவலாக சின்ன வயசில் பைலட் தேட்டரில் அந்த படம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. வெளியில் வேறு மழை, உள்ள படத்துலேயும் மழை சீன்லாம் வரும். ரொம்ப யதார்த்தமான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த படத்தில். நிறைய மசாலா படங்கள் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக வந்துச்சு. ஜெயகாந்தன் சார் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னும் கூடிடுச்சு ஜாஸ்தியாக. ரொம்ப தைரியமாக சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை. லக்ஷ்மி மேடம், ஸ்ரீகாந்த் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வச்சு இருக்கீங்களே, என்னப்பா கதை, அந்த மாதிரி கதையான்னு நான் கேட்டு நடிக்கும்போது, இல்லை சார் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டாரு. நான் தப்பிச்சேன். விஷால் வெங்கட் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நபர். பட் மைண்டு தெளிவாக இருக்கும், என்ன அடுத்தது என்ன இதுன்ட்டு. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது. ஒரு டைனிங் ஹாலில் நான் உட்காந்து பேசுகிற சீனு. அந்த ஷார்ட் எடுத்து முடித்த உடனே மறுபடியும் பேலன்ஸ் இருக்குது அந்த சீனில். அது கண்டினியூவேஷன் அப்படியே டைனிங் ஹால்லேருந்து ஹாலுக்கு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சார் இந்த டைனிங் ஹால்லேயே இன்னொரு சீன் இருக்குது, அதனுடைய ஷார்ட்டை எப்படி எடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்படியே யோசித்தேன் நான். ஓகேப்பா, அதாவது அந்த டைனிங் ஹால் அந்த சீன்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேறு லைட்டிங்கெல்லாம் மாற்றி மறுபடியும் அந்த டைனிங் ஹாலுக்கு லைட் பண்ணோன்னா மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் அந்த ஷர்ட்டு மாற்றுறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ அங்கே நான் என்ன பார்த்தேன், கரீஸ் எப்படியெல்லாம் ப்ரொடியூசருக்கு தயாரிப்பாளர்களுக்கு மிச்சப்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, பட்ஜெட் இவ்வளோ தான் பண்ணணுன்ட்டு. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பாவம் அதெல்லாம் பண்ணார். அந்த நேரத்தில் அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன ஷார்ட்டு, என்ன இது, அப்புறம் என்ன எடுக்க போகிறோன்றது முன்னாடியே சொல்கிறதுலேருந்து. இது நடுப்புற அவருக்கு கல்யாணம் வேறு நடந்தது அந்த ஷூட்டிங் டயத்துலேயே. ஸோ ரொம்ப சுறுசுறுப்பான அந்த இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய விழா நாயகன் நம்ம ரதனா அந்த பேர் படிக்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது ரதன், அவர் இன்றைக்கி தான் ஞாபகப்படுத்தினார். எதிரி படம் நான் அங்கே ஆப்ரேட்டராக இருந்தேன், இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல வளர்ச்சி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன நல்ல ஒரு ஜாலியான சாங் இல்லை, அது எதாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனியாக கடைசியாக அப்புறம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மற்றபடி இந்த பாடல்கள் மட்டுமல்ல, ட்ரெய்லர் மட்டுமல்ல, இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய அம்மாவுக்கு நன்றி. இங்கே நான் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு. என் தாய்க்கு, தாய்மொழிக்கு, என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நன்றி. நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர்.
என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முதல்ல வந்து நான் தமிழ் பையன், இங்கே தான் எனக்கு தெலுங்கு தெரியாது, இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானா வராது, ஞானா அப்படின்னு சொல்ல வராது. இது என்ன ஞானா, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு வாயில் வரல, எனக்கு சொல்லி வரல. கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர்னால் பெரியவர் இருக்கார், யாரோ ஒரு பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும். கலைஞன் யாருமா கலைஞன்? கமல் சாரை காட்டினாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒன்று எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டு வாசிச்சுட்டு இருந்தார். அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும். நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த பாட்டை திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய் எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி, அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கீபோர்ட் இருக்குது, அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்தினாங்க. ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்துட்டு, இளையராஜா சாரை பார்த்துட்டு, முக்கியமாக எம்எஸ்பி சாரும் இளையராஜாவும் என்னோடய மிகப்பெரிய குருமார்கள். என்னை மியூசிக் டைரக்டராக நீ வந்து சவுண்ட் இன்ஜினியர், யூ ஹேவ் அ மியூசிக், யூ ட்ரை. நான் மியூசிக் டைரக்டர் ஆவனா தெரியல, தகுதி இருக்கா தெரியல சார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தபோது ரஹ்மான் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம், கோ, போய் தேடு அப்படின்னாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற இந்த படம் ஒரு டீ கடையில் ஆரம்பிச்சது. நாங்கள்லாம் டீ சாப்பிட்றதுக்காக பசங்கள்லாம், காலேஜ் பசங்கள்லாம் உட்காந்து டீ குடிச்சு அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். நாங்கள் அடிக்கிற அரட்டை எல்லாமே சினிமா அரட்டை தான். எப்போ எந்த கதை பேசினாலும் மணி, பிரவீன், வெங்கட் இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. என்னை போனால் மட்டும் நான் ஆல்ரெடி ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து, அண்ணா டீ சாப்பிட்றீங்களா அப்படிலாம் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இன்றைக்கி அதே டீம், அத்தனை பேரும் இந்த ஒரு விஜய் எல்லாரும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சாருக்கு முதல்ல என்னோடய படம் தமிழில் வாலிபராஜான்னு வரும்போது சார் தான் வந்து என்னை வந்து ஒரு குழந்தையை கைப்பிடிச்சி விட்ட மாதிரி இழுத்து என் தாய்கிட்டலாம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிரைன் டியூமர், அவங்களால வர முடியல. என் தந்தையும் இல்லை. கேட்டேன், என்னம்மா நீ வர முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ கமல் சார் இருக்கார்ல அப்படின்னாரு. ரொம்ப அவங்க சொல்லிவிட்ட செய்தி, நான் சொல்லுகின்ற செய்தி, இங்கே மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர்களுக்கும், அவங்க தாய் தந்தையருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நாங்களாம் இப்போ வளர்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணும்போது சினிமாவில் எது வேணால் செஞ்சுக்கலாம், யங்ஸ்டர்ஸ் தானே அப்படின்னும் போது இல்லை, இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்ற ஒரு மேற்கோள்களாக உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் தப்பு பண்ண விட மாட்டேன்றீங்க. நாங்கள் வந்து திருத்திக்க உங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களை நல்ல விதமாக பார்க்குறோம். இன் அ குட் வே. யூ ஆர் வெரி, நீங்கள் தான் எங்களோட என்ன சொல்லுவோம் கலைஞரை விளக்கமாக இருக்கீங்க. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் விஷால் வெங்கல் சார்பாக இந்த படத்தை சாத்தியமாக்கின அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எப்பயுமே வந்து பக்கத்துலேயே உட்காந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது, இந்த படத்துக்காக இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து இத்தனை ஹீரோவுக்கு முன்னாடி நான் யாருங்க? இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க, நடக்கத்தோடு சொல்கிறேன். இவங்களை பார்த்து இவங்க கை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி. இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும், ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள்டாக இன்னொருத்தங்க சார்ந்து இருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என்னோடய லிரிசிஸ்ட், என்னோடய
பாடகர்கள், இசை கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு, கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை. ஏன்னா அவங்களால முடியல, ஒரு இறந்துட்டாரு, ஒருத்தங்களுக்கு பிரைன் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லோரும் நின்றுருக்கும்போது அந்த கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாதிரி படத்துலையும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கத்துவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கத்துவேன் என் வீட்டில், இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷால் வெங்கட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோட விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ரதன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியாலேருந்து எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். இது ரொம்ப பெரிய மேடை. இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு டிசர்வ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ எம் ஹியர். கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் தெரியாது, பட் உங்களோட சப்போர்ட் இந்த யங் டீமுக்கு கிடைக்கிறது இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸ்ஸிங் அஸ் அந்த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைரக்டர்ஸ், த டைரக்டர்ஸ் தட் வி ஆல் லுக் அப் டு, அண்ட் வெற்றிமாறன் சார், KS ரவிக்குமார் சார், பிரபு சாலமன் சார், கஸ்தூரி ராஜா சார், ராஜேஷ் செல்வா சார், எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் இஸ் நீடட் ஃபார் திஸ் யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேர் டு ஐ ஸ்டார்ட்? ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ஒரு பையன் வந்து எனக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு கட்ஸ் வேணும். எங்கள் அம்மா அப்பாவை நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பையன் சினிமாவுக்கு போகிறான், போயிடுச்சிருவானா, அவனுக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? பட் இதை பற்றி எதையுமே காது வாங்காமல் என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி, நீ போ, தோத்தாலும் பரவாயில்ல, நீ போ, ட்ரை பண்ணு, போராடு, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஜெயிப்ப, பட் போராடிக்கிட்டே இரு, ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு போ அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் வீல் ஆல் க்ரோ ஆஸ் அ பர்சன் அண்ட் ஐ திங்க் ஈவன் வீல் க்ரோ இன் அ ஒர்க். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. என்னோட எவ்ரி டைம் ஐ ஃபால், எவ்ரி டைம் ஐ ட்ரை, எவ்ரி டைம் ஐ ஸ்ட்ரகிள், தேர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் மீ டு புல் மீ அப். என்னை எப்போவுமே கூட கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மை ப்ரொடியூசர்ஸ், AR Entertainment, அக்பர் சார், ரேயா மேம், அஜ்மல் கான் சார் அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கதை சொல்லும்போது அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, தைரியமாக கதை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு போனேன். அது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக அந்த கதை அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் நிறைய லிபர்ட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து எந்த விதமான பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் போடாமல் எல்லாவோட ஸ்டெப்லேயுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியும். இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டைரக்டராக, அது ஒரு டெபியூ ஃபிலிமில், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ், AR Entertainment and Trident Arts. I would like to thank my entire cast and crew, right from entire cast and crew, Ashok Selvan, Rhea ma'am, Manikandan sir, Abhiyasan sir, Praveen sir, Ritvika ma'am, Anju Kurian ma'am, நாசர் சருக்கு பெரிய தேங்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நாசர் சரோட ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நாசர் சாரை நான் டைரக்ட் பண்ணேன்லாம் கண்டிப்பாக யாராலையுமே சொல்லவே முடியாது. நாசர் சார் ஃப்ரேமில் இருப்பார், நாங்கள் அதை பார்ப்போம், ரசிப்போம், தேங்க்யூ சொல்லுவோம் சார். அதுதான். அதே மாதிரி தான் KS ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல போயிருந்தேன் சார் வீட்டுக்கு. சாரோட குரல் மட்டும் கேட்டுச்சு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன்.
குரல் மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழேருந்து ஒரு குரல், தம்பி காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. நான் கீழேருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு பயங்கர மாஸ் இமேஜ் என்ட்ரி இருந்துச்சு. அந்த இமேஜ் எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 5 minutes சார் என் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காரு. இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார், இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பானுப்ரியா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன், கதை சொன்னேன். மேம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், பட் சின்ன கேரக்டர் மேம். இல்லை தம்பி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் கதை சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அனுபமா குமார் மேம்க்கும் நன்றி. இளவரசர் சாருக்கும் பெரிய நன்றி. ஐ திங்க் இளவரசர் சார் இஸ் ஆல்சோ ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தேவை வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் செட்ஸ். ஸோ ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப ஜாப் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் மை க்ரூ மெம்பர்ஸ். டிஓபி மகேந்திரன் ஒரே நிமிஷம் அப்படியே ஏஞ்சி நின்றுக்கோங்க ப்ளீஸ். டிஓபி மகேந்திரன் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். நிறைய டைம் கொடுக்க மாட்டேன். முக்கால்வாசி படம் வந்து லைக் அட்லீஸ்ட் டைம் லைனாக பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். ஸோ மை ரெடி மை டைம் இல்லை ஓகே சார் டக்குன்னு ஏதோ ஒரு மிஷின் கண்ணை தூக்கி வைக்கிற மாதிரி அப்படியே நேராக கேமரா வச்சுட்டு வாப்பலாம் அப்படின்வாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஜாலியாக. எனக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு மை எடிட்டர் பிரசன்னா ஜிகே ப்ரோ ப்ளீஸ். பிரசன்னா ஜிகே மை எடிட்டர், அகெயின் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். எடிட் பண்ணும்போது சீன்ஸை சாப் பண்ணும்போது ஒரு 4 காரணம் சொல்லுவார். நம்மளால் பதில் பேசவே முடியாது. அவர் எடிட்டர், அவரோட வேலை தெரியும். நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுவேன். சார் ஓகே சார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விருப்பப்படுறேன். எடிட்டிங் ஃபேஸில் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது வெற்றிமாறன் சார் ஸ்டேட் பண்ண நிறைய கோட்ஸ் இருக்குது. எனக்கு ஃபிலிம் வெற்றிமாறன் சாரோட பர்த்டே அன்றைக்கி நான் அதை கரெக்டாக படித்தேன். பாலுமகேந்திரா சார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கோட் இருக்கும், இஃப் அ ஃபிலிம் வாண்ட்ஸ் டு பி மேட் இட் வில் மேக் யுவர் செல்ஃப் அ டூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கோட்டை நான் அன்றைக்கி படித்தேன். அன்றைக்கே வந்து வெற்றிமாறன் சாரோட வேற ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு விரலே இல்லை, அந்த விரலுக்கு எதுக்கு ஒரு அழகான மோதிரம், அந்த மோதிரம் என்ன பண்ண போகுது, அந்த விரலே தேவையில்லைப்பா அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் இட். ஸோ தேங்க்யூ பிரசன்னா. நெக்ஸ்ட் மை காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா ஹரி அண்ட் பிரியா கரண், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படியே டக்குன்னு எழுந்திருங்க. ஸோ தேவை காஸ்டியூம் டிசைனர்ஸ். ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது வெறும் லீட் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் காஸ்டியூம்ஸ் பார்க்காம டெப்த்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களையும் வேல்யூ பண்ணி, இல்லை அந்த காஸ்டியூம் அந்த ஃப்ரேமை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நெருடலாக இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை ஆர்ட் டைரக்டர் மனோஜ் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ். அகேன் அ ஹியூஜ் ஹெல்ப். செட்டுக்கு பொறுத்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகலாம். மனோஜ் இருக்கார், மனோஜ் பார்த்துப்பார், அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பார். ஸோ ஒரு டீமில் நம்ம ஷூட்டுக்கு போகும்போது எந்த விதமான ஒரு டென்ஷனும் எடுத்துக்காமல் இவங்க எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த வைபும் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரதன் சார், ரொம்ப நன்றி. நிறையா சண்டை போடுவோம், நிறையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், பட் அது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டுக்காக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். தேங்க்யூ முஜீப் சார் மியூசிக்கில் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்னேகன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு அந்த செஷன் உங்களோட உட்காந்து சின்னதாக பேசின செஷன் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் லிரிக்கலாக. சிலந்தியின் கூடன சிந்தனைகள் யாவுமே சிக்கல்களில் ஆடுதே சிதறிதான் போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு லிரிக் ரைட்டர் ஆர்ஜே விஜய் அண்ணனுக்கு நன்றி. பயங்கரமான வரிகள் எழுதியிருப்பார், ரொம்ப நன்றி. MC Chetan, தேங்க்யூ ஸோ மச். I would also thank all the singers, Chinmayi, Haricharan ma'am and Andrea ma'am, Dhanush sir ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஒரு சாங் இருக்குது சார் பாடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஷேர் பண்ணோம். சார் வந்து ஓகே அப்படின்னாரு. தனுஷ் சார் ஒத்துக்கிட்டு வந்து பாடி கொடுத்ததுக்கு இந்த மேடையில் நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். சேம் வே தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரியா மேம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேரை சந்தித்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண கலரிஸ்டாக இருக்கட்டும் செல்வம் சார், டப்பிங் இன்ஜினியர் வெங்கட் சி பல்ராம் சார், வெங்கடேஸ்வர் வந்து அகெயின் அவரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த சில நேரங்கள் சில மனிதர்கள்ன்ற ஒரு ஜேர்னியில் எனக்கு தெரிந்த மனிதர்கள் நிறையா பேர், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் தெரியாத மனிதர்களும் நான் சந்தித்தேன். அந்த மனிதர்களும் இந்த ஒரு சின்ன பையனுக்காக
ஒரு படம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உழைச்சாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல என்டையர் பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ், லைட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாய்ஸாக இருக்கட்டும், செட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக என்னோட கேமரா அசிஸ்டன்ஸ் டீம் ராஜேஷ் சார், ஃபோக்கஸ் புல்லர், ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட் முடிச்சு அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ரேப் அப் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கட்டிப்பிடிச்சு, சார் இந்த ஷூட்டில் நாங்கள் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், இப்படி ஒரு செட்டுக்கு நாங்கள் போவோமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்கள் டீம் எங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் டைரக்டராக ஆவேனா நான் ஜெயிப்பேனான்றது தெரியல, பட் என் செட்டில் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டெய்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லியாக ஒர்க் பண்ணோம்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் ஆனிச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. நாங்கள் எல்லாருமே, நான் அண்ட் மை டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ வில் ஹேவ் டு தேங்க் தம். இந்த கதை எழுதும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு யோசிக்கும் போது. பட் ஸ்டில் தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், அகேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட தம்பிங்க, அவங்க எல்லாரும், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ரொம்ப ட்ரூவாக ஒர்க் பண்ணோம் இந்த ஸ்டோரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன்னா ஃபார் த டயலாக்ஸ், லவ்லி டயலாக்ஸ். எனக்கு வராது எழுத, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஃபஸ்ட், அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் அட் த சேம் டைம் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்கள் சில மனிதர்கள் இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜெயகாந்தன் சாரை கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைட்டில், அது படமாக வரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், அந்த நாவல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். ஸோ அந்த டைட்டில் டச் பண்ணும்போது நம்ம மேலே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தைரியத்தில்டா அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். பட் சம்வேர் டீப் டவுன் இன்சைட் வி ஆல் ஃபெல்ட் திஸ் டைட்டில் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே, எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் இருக்கட்டும், பட் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் அந்த டைட்டில் வச்சுருந்தோம். சொன்னமா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம், பட் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் யூ வில் ஆல் ரிலேட் டு. நம்ம தினசரி பார்க்குற ஆட்களாக தான் இருப்போம். சில பேர் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சில பேர் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்ம ஒரு நாளைக்கு சண்டை போட்டு சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி சில பேர் நம்மளாவே கூட இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோடய ஜேர்னியில், நான் பெரிய ஜேர்னிலாம் எடுத்தது கிடையாது, பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன ஜேர்னி எடுக்கும்போதெல்லாம் என்னோடய லைஃப் லெசன்ஸ் நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லாருமே ஒரு கதையில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். கண்டிப்பாக இது ஒரு ஆனஸ்டான படமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப 100% அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட்டாங்க, ரொம்ப ட்ரூவாக இருக்கும் அந்த எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஜான்வரி கண்டிப்பாக தியேட்டரில் வரும். ஸோ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் திஸ் ஃபிலிம், ஹோப் யூ ஆல் ரிலேட் டு திஸ் ஃபிலிம். அண்ட் படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் என்டையர் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம், படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், பிகாஸ் your support is always needed for us. So please do support us, please come to theaters. Thank you so much for this wonderful opportunity. I would like to again thank my producers for giving me this opportunity, and to all the dignitaries present here, எங்களை விஷ் பண்ண வந்ததுக்கு எல்லாரும் மன்னிக்கவும். என்னோட ஸ்பீச் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.